அம்மா பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த அத்தானை மன்னிப்பியா? ஐயோ அத்தா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த அத்தானுக்கு மன்னிப்பு கிடைக்குமா நிமி? நிம்மி, ஐயோ அம்மா, நிம்மி வந்துட்டேம்மா. நிமி, அப்புறம் பார்க்கலாம் அத்தா, பாய். எனக்கு நீ உன்னை தர எதற்கு ஆராய்ச்சியே? அப்பதா, எதுக்கு இந்த மாவு உருண்டை செய்யற? மாவு உருண்டை இல்ல சாமி, மாவிளக்கு. இதை கொண்டு போய் கோயில வச்சு சாமி கும்பிடணும்ல, அதுக்குத்தான் செய்யறேன். இதை வச்சு எப்படி சாமி கும்பிடுறது? இல்ல, இதுல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அப்படியே அழகா கொளுத்தி விட்டு கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட வேண்டியதேன். இதுக்கு வேறதே மாவிளக்கு. இது சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து வீட்டில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதேன். நல்ல ருசியா இருக்கும். வெள்ளமெல்லாம் அப்பத்தான் சேர்த்துருக்க பத்தியா, நல்லா இருக்கும். வந்து சாப்பிடுவோம். அப்ப சீக்கிரம் வா, அப்பத்தான் சாமி கும்பிட போலாம். புது துணி எல்லாம் மாத்திக்கிட்டு சாயங்காலம் போய் ரவைக்கிட்டே மாவிளக்கு போடணும். அப்பத்தான் நல்லா இருக்கும். கோயில்ல நிறைய விளையாட்டு சாமான்லாம் இருக்கும். அப்பத்தான் உனக்கு வாங்கி தரேன். கிழவி, பூஜை சாமான்லாம் ரெடியா இருக்கு. இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சொல்லு, ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் அந்த நேரத்துக்கு அதுக்கு போய் இதுக்கு போனா என்னால போக முடியாது. சொன்னதெல்லாம் முறையா வாங்கிட்டு வந்தியா நம்பி? எல்லாம் இருக்கா என்ன? எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சொல்லு, ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி கொண்ட. என்னத்த வாங்க போற? சூடம்பத்தி, சாம்பிராணி, வெத்தலை வாக்கு, எலும்புச்சம்பளம், இதுதான் வாங்கணும். இதுகளோட இந்த மாவிளக்கு எடுத்து கொண்டு போய் வச்சு தேங்காயை உடைச்சு சாமி முட்டுட்டு வர வேண்டியதே. தட்டுலேயும் இருக்கு, கவர்லேயும் இருக்கு. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். உண்டா வையே. நல்ல மணக்குறது கிழவி. மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சா? கோயிலுக்கு கொண்டு வரத மோந்து வந்து வைக்காதம்டி. பிச்சி பட்டாத்தானே குத்தான், மோந்து வத்தலமா குத்தான். இந்தாங்க பிடிங்க. அமசாலுக்கு போன் அடிச்சியா இல்லையா? இன்னும் ஆளை காணமே எங்க? ஐ, சித்தி வராங்களா? ஏய், அப்ப திருவிழாக்கு சித்தி வரமாட்டாளா? அதெல்லாம் போன் அடிச்சு சொல்லியாச்சு. சித்தியும் சித்தப்பாவும் கிளம்பிட்டாங்களாம், வந்துகிட்டே இருக்காங்க. எனவே வந்தாத்தானே ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம். இந்த எருமையை வச்சுக்கிட்டு என்ன வைக்க முடியுது? நீ யாரும் அமசாவா இருந்தா அம்பட்டு வேலையை அரைச்சு ஒத்திருப்ப. கிழவி, உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூடன்னு எல்லா வேலையும் வாங்கிவிட்டு எந்த வேலையுமே நீ பார்க்காத மாதிரி சொல்ற. காலில இருந்து நீ நான் மாவிடிச்ச, நீ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்த. சாமான் வாங்கினது, சட்டு வாங்கினது அத்தனையும் நான் உட்காந்துக்கிட்டு ஓவாத பேசிக்கிட்டு பத்தான் பேசுறா பேச்சு. சரி போல வரையதத்தை நீட்டுவேன். எப்போ பார்த்தாலும் பார்த்த வேலையை பார்த்தோம்னு சொல்லாம டொங்கு மாடு மாதிரி தெரியுற, கொண்டி மாடு மாதிரி தெரியுறேன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் பேசத்தான் செய்வாங்க. சரி போல ஒரேதா தாளிக்காத. அம்மா, எனக்கு சித்தப்பா விளையாட்டு வாங்கிட்டு வருவாரா? அவங்க வாங்கி தரலைன்னா என்னடா, அதான் அப்பத்தா இருக்குல்ல, அப்பத்தாட்ட இந்த தெருவில் இருக்கிற கடையில் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு சாமானா வாங்கிக்க. 2 மாதம் லீவ் வருது, என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணாம சாமானை வாங்கி வச்சு பொழுதோட விளையாண்டுக்கிட்டு. எப்படி ஐடியா? இல்ல, சின்ன பிள்ளைகிட்ட என்னத்த சொல்லி கொடுக்குற? என்னமோ யாரும் கேட்டாலும் எனக்கு வேணான்னு சொல்லி பழகுன்னு சொல்லி கொடுப்பியா? அவங்கள்ட்ட போய் அதை கேளு, இவங்கள்ட்ட போய் இதை கேளுன்னு சொல்லி கொடுக்குறீ என்ன? நான் என்ன அடுத்தவங்கள்ட்ட போய் வாங்க சொல்றேன்? உங்க அப்பத்தால போய் வாங்கன்னு தானே சொல்றேன். அதை காட்டி உனக்கு என்ன வேலை? வாங்கி குடிய பிள்ளைக்கு. சும்மாவே என்னத்தையும் ரோட்ல கடையை கண்டுகிட்டா தரையில விழுந்து உருளுவேன். இவன் மேற்கொண்டு இப்படி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விடுறா. செய்ய தகலவி, மயமுட்டு பிள்ளைகளுக்கு செய்யறத சந்தோஷமா செய்யி. ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்க, அவரு ஒன்ன பெற்று வச்சிருக்காரு. அதுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? இப்படி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு செஞ்சு ஆண்டியா போக வேண்டியதேன். மற்ற காசெல்லாம் சேர்த்து வச்சு முன்னேறது மாதிரி தெரியல இந்த குடும்பம். அது கிடக்கடா நம்ம பெத்த மேனே. இருக்கிறத பூரா ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் வாங்கி போடு. 2 மாசத்துக்கு வீட்டுக்குள்ளேயே கிடந்து கஷ்டப்படணும்ல, அதை வச்சு விளையாண்டுக்கிறலாம். சரிம்மா, நான் அடம் பிடிச்சு வாங்கிடுவேன். சூப்பரா மேனே. சித்தி எங்கனக்குள்ள வரான்னு போன் அடிச்சு கேட்டுட்டு வரேன். சரி கடைக்கு போமா. அவ சொல்றானே நீ ஆடாத. கடைக்கு போகும்போது பலூன் வாங்கி தருவியா அப்பத்தா? இப்ப பேசாம இரு. எனக்கு பலூன் எல்லாம் வேணாம். அப்ப என்ன வேணும்? ஆட்டோ, பைக்கு, காரு, பஸ், ஏரோப்ளேனு. அமுகு டுமுகு அமால் டுமால். காலையிலே வெள்ளன ஆள் வந்துருவீன்னு பார்த்தேன், இன்னும் ஆளை காணமே எங்க? நேத்தே வரலன்னு தான் பார்த்தேன். அப்புறம் நேற்று ஸ்கேன் இருந்ததா, அதனால தான் வர முடியல. இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துருவேன். ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க? பிள்ளைலாம் நல்லா இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பேபி நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி அப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டு மாமா மாமியா நாத்தனா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா. சரியா? வைக்கவா? சரிக்கா. அக்கா சொல்லும் டி, என்ன வர? வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாக்கா? பாப்பாக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம். திருவிழா நேரத்தில் இனத்தை போட்டு வாங்கிட்டு இருக்கிறீ, நீங்கள் வர்றதுக்கே நேரம் ஆயிரும். நீங்கள் பேசாமல் பார்த்து மட்டும் வாங்க, சரியா? குழந்தைன பார்த்து அழுங்காம குழுங்காம பொறுமையாக ஓட்டிட்டு வர சொல்லி அவசரப்பட்டு வர வேணாம். சரி மக்கா, சரி வைங்க, பார்த்து வாங்க. என்ன இன்னும் உன் தங்கச்சி கிளம்பலையாக்க? நேத்தே வரலான்னு தான் பார்த்தாலாம். நேற்று ஸ்கேன் இருந்துச்சான், அதான் வர முடியலன்னு சொல்ற. சரி, நேற்று வர முடியல, நீ காலையில் வெள்ளனை கிளம்பி வந்திருக்கலாம்ல. அதான் இந்த வாரம் தான் சொல்லியிருக்கா. சிங்காரம் என்னாச்சு? அவன் எப்போ வரானா?
இப்போ தானே புதுசாக போய் சேர்ந்துருக்காரு, அதனால லீவு கிடைக்கலன்னு சொல்கிறாங்களாம். கேட்டு பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கிட்டு ராத்திரி இல்லைன்னா காலையில் வந்துடுவார் போல. உள்ள ஒரு 4 கிழமையும் வீட்டுக்கு வந்தேன்னா தேவலை. கேட்டு பார்த்துட்டு வர சொல்லு. சொல்லத்தான் செஞ்சுருக்கேன், வருவாங்க பார்ப்போம். இந்த விளக்கு தொடச்சினதெல்லாம் போதுமான்னு பாரு. சந்தன பொட்டை எடுத்துட்டு வா, அப்படியே வச்சு விட்றேன். இப்போ பூமாரி எங்கே ஆளை காணோம்? பூமாரி எங்கள் வீட்டில் இருக்க? விடிஞ்சு விடியாமத்தே இப்படி விளையாட போனவ இன்னும் தான் ஆளை காணேன். காலையில் சோறு கூட திங்கலை. இந்த புள்ள ஆம்பளை பிள்ளைகளோட சேர்ந்து ஆடாதுன்னு சொன்னா கேக்குதா இது? இந்த வாரேந்தா எட்டியா அடிக்காம கூட்டியா, அப்புறம் சோறு திங்க மாட்டா. பூமாரி பூமாரி, இந்த சந்தனத்தை எடுத்து கொடுத்துட்டு போனா வச்சுக்கிட்டு இருப்பேன், அதை எடுத்து கொடுக்காம போயிட்டால. ஏத்தாடி ஊரே சொல்றாளுங்க திருவிழாக்கு வாங்க திருவிழாக்கு வாங்கன்னு. அத்தாடி நம்ம குழந்தை மொண்டாட்டி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காளே, அவளை ஒரு 8 வான்னு சொல்லுவோம்னு சொல்றாள. அதெல்லாம் கூப்பிட மாட்டாளுங்க. அவள் அக்கா தங்கச்சி அவள் சொந்த வந்தத்தை அழைப்பாளுங்க. புருஷனோட பிறந்தவளை கண்டுக்கிற கூட மாட்டாளுகளே. என் மயம்ட்டு பிள்ளைகளும் பாவம் தன்னந்தனியாக கிடக்கு. எந்த கோயிலுக்கு போகுது குளத்துக்கு போகுது? ஒரு வாரத்தை கூப்பிட்டு 2 நாளைக்கு ஆக்கி போட்டால் குறைஞ்சா போயிடுவா. கூப்பிட மாட்டா, அதெல்லாம் கூப்பிடவே மாட்டா. விவாலு, என்னடி பயங்கர ஹாப்பியா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு? ஆமாங்க, அப்புறம் ஊருக்கு கிளம்பணும்ல, சீக்கிரம் போய் கிளம்புங்க. அண்ணி அத்தை மாமா எல்லாரையும் ரெடியாக சொல்லுங்க. அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னா. எங்க ஊருக்கு போற நீ, அதுவும் இந்த டைம்ல? என்னங்க இப்படி கேட்குறீங்க? நான் தான் 2-3 நாளாக சொல்லிட்டே இருக்கேனே, 8 நாள் திருவிழாக்கு போக முடியல, 8ஆம் நாள் திருவிழாவுக்கு கண்டிப்பாக போகணும்னு. நம்ம ஊருக்கு போவேனாமா? எல்லாத்தையும் போய் எடுத்து வைங்க. எனக்கு 3 ட்ரெஸ் எடுத்து வைங்க. அப்புறம் அந்த பிங்க் கலர் நைட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதுலேயும் எடுத்து வச்சிருங்க. ஏய், நம்ம போக முடியாது. ஏன் போக முடியாது? என்னாச்சு? என்ன வேலை இருக்கு இப்போ உங்களுக்கு? வேலை இல்லம்மா, ஆனா உன் ஹெல்த் கண்டிஷனுக்கு இப்ப போக கூடாது. எனக்கு என்ன ஹெல்த் கண்டிஷன்? நான் நல்லா தானே இருக்கேன். ஐயோ நயன்தாரா, அப்படி இல்ல. இப்போ இந்த டைம்ல நீ கேரிங்கா இருக்கும்போது எப்படி போக முடியும்? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும்ல. அதனால ஒன்றும் இல்லையே. நேற்று ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது டாக்டர் எல்லாம் நல்லா தானே இருக்குன்னாங்க. பேபி நார்மலாக தானே இருக்கு. ஐயோ, இப்போ இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? டாக்டர் நஞ்சு கொடி இறங்கி இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல இவ திருவிழா போகணும்னு ஆடிட்டு இருக்கா. இனிங்க உங்களை தான் திருவிழாக்கு கிளம்புங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வர விருப்பம் இல்லையா? அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்களா? ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஏன் உங்க வீட்டுக்கு நான் என்ன வரவே மாட்டேனா என்ன? அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போய் எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? கேரிங்காக இருக்கேன்னு எங்கேயுமே அனுப்புறதே இல்லை. இப்போ திருவிழாக்கு கூட போகலைன்னா இந்த திருவிழா விட்டால் இனி அடுத்த வருஷம் தாங்க வரும். இதை போய் பார்க்க வேணாமா? அதுலேயும் சுப்பு மாமா கரகம் தூக்குறாரு. இது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? இதெல்லாம் நான் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். இல்லடி, அது வந்து டாக்டர். நயன்தாரா வாசவி, நயன்தாரா 2-3 நாளாக பருத்தி பால் கேட்டுட்டு இருந்தால, அதான் வீட்லேயே நெட்டில் பார்த்து செஞ்சேன். நல்ல சூப்பராக இருக்குடா. இப்போ கீழே உனக்கு கிச்சனில் தூக்கு சட்டியில் ஊற்றி வச்சிருக்கேன், போய் சூடாக ஊற்றி குடி. ஏய் இங்க ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குடி. என்னடாச்சு? மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்ல சாவி, அவ ஊருக்கு போகணும்னு சொல்றா, திருவிழா பார்க்கணுமா. இந்த சுச்சுவேஷன்லையா? எப்படிரா? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இந்த சூழ்நிலையில எப்படி போறது? எனக்கு அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்கிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். நயன்தாரா பாருங்க, நீ வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வருது, அங்கே போய் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தம் எல்லாரையும் பார்க்க முடியும். அதுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த திருவிழா விட்டா நீ அடுத்த வருஷம் திருவிழா தானே பார்க்க முடியும். 1 இயர் இதுக்காக வெயிட் பண்ணணும். சரி, அதுக்கே இப்போ அழுகுற? இப்ப அழுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த வருஷம் இல்லைன்னா என்ன அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்ல. ஏன் இந்த வருஷத்தை விடணும்? சரி நீ அழுகாத. இந்தா பருத்திப்பால் சூடா இருக்கு, சாப்பிடு. எனக்கு வேண்டாம் நீ, உனக்காக தான் நான் இந்த செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுந்தா வச்சிருங்க நீ, நான் அப்புறம் சாப்பிட்றேன். என்னடா எப்படி அழுகுறா? தாண்டி என்ன பண்றதுன்னு தெரியல, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. வீடு ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. நம்ம என்ன பஸ்லேயே போக போகிறோம்? காரில் தானே போக போகிறோம். பொறுமையாக கூட்டிகிட்டு வந்துடலாம். என்ன சவி புரியாம பேசுற? ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது? இந்த நேரத்தில் அவள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறது முக்கியமோ, அதே நேரத்தில் ஹாப்பியாக இருக்கிறதும் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம தானே கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஏதாவது ஒன்றுனா போகிறது இல்லையா? அது மாதிரி பக்கத்தில் தானே, நம்ம பொறுமையாக வண்டி ஓட்டிட்டு போகலாம். நீ தானே ட்ரைவ் பண்ண போகிற. டாக்டரே ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, பேபியும் நல்லா இருக்குன்ட்டாங்க. இவர் தான் ஓவராக சீன் போட்டுட்ருக்காரு. அவளுக்கு என்னடி புரியவே மாட்டேங்குது? சொன்னா தானடா அவளுக்கு புரியும். சொல்லி பயமுறுத்த வேண்டாம் தானே சொல்லாமல் வச்சுருக்கோம். ஃப்ரீயாக விடு, எல்லாரும் சேர்ந்து தானே போகிறோம், பார்த்துக்கலாம். இல்லடி, அது வந்து அவள் ரொம்ப ஆசைப்பட்டு அன்றைக்கெலாம் சொல்லிட்டு இருந்தாடா. இந்த நேரத்தில் போகலைன்னா அப்புறம் அழுதழுது ஃபிக்ஸ் வந்தாலும் வந்துடும். ப்ரெக்னென்சி டைமில் ப்ரெஷர் கூட அதிகமாகும்டா. ஒரு வியாதியை சரி பண்ண போய் இன்னொரு வியாதி வந்த கதையாயிடும். சரி ஓகே,
வாங்க கூட்டிட்டு வாங்க போலாம். சரி சரி அழாத. உன் புருஷன் ஒரு வழியா ஓகே சொல்லிட்டான். ஒன்றும் தேவையில்லை, நான் ஒன்றும் வரல. ஐயோ, அடுத்து நீ முருங்கை மரம் ஏறாத. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே பண்ணியாச்சு. அவன் உன் ஹெல்த்தை நினச்சி பயப்படுறான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம். பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். வரியா? அவருக்கு இப்பெல்லாம் மேலே பாசமே இல்லை அண்ணி. சும்மா தான் குழந்தைக்காக சீன் போட்டுட்டு இருக்காரு. முன்னாடி மாதிரிலாம் இப்போ உங்கள் தம்பி இல்லவே இல்லை தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. உனக்காக தானே இவ்வளோ தூரம் பண்ணுறான். இந்த பருத்தி பாலை குடிச்சிட்டு வா, நானும் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம், ஓகேவா? ம், தேங்க்ஸ் அண்ணி. முதல்ல சிரி. இன்னும் சிரிப்பு வரலையே. குட் கேர்ள். இது குடிச்சிட்டு ரெடி ஆகு. ரோஹித்து, அப்பதான் என்னடா நிம்மிட்ட பேசுனியா? பேசினேன், ஆனா நல்லா பேசல. என்னடா பேசுனியா பேசலையா? பேசினேன் அப்பதா, ஆனா நல்லா பேசல. சரி சரி, அதனால ஒன்றும் இல்லை. இன்னும் 2-3 நாளைக்கு இங்கே தானே இருப்போம். பேசிக்கிறலாம். ஆனால் நல்லா பேசணும், சரியா? அத்தை எதுவும் சொல்லிட்டோம், அதான் அப்பதான் பயமா இருக்கு. அம்மா சொல்கிறேன். அவன் என்ன சொல்ல போற? 1000 இருந்தாலும் அத்தை உள்ள மாமா உள்ளேன்னு இல்லையே நம்ப போகுது. அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் என் பேத்தியை உனக்குத்தான் கட்டி வைக்கணும். என்ன இங்க மாநாடு நடக்குது? என்ன மாநாடு நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் என் பேரன் கூட. பேரன் கூட பேசுறியா இல்ல பேரனுக்கு சொல்லி கொடுக்குறியா? என்னத்தை நான் சொல்லி கொடுக்குறேன்? எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கியா? ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பேரன் யாருன்னு எனக்கு தெரியும். என் மக வீடு தேடி வந்து விளக்கமா தெரிய வாங்கிட்டு போயிடாத, அப்படித்தான் சொல்லுவேன். இந்த மனசே ஒன்று. இப்போ என்ன நடந்துச்சு? இங்கே வருடா பேராண்டி, உன் அத்தை மகளத்தை உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கான கால நேரம் கூடி வரும். இவ பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த புள்ள வில்லாடி தெரிஞ்சு 2 பேர் வாழ்க்கையும் தொலைச்சிடாத, புரியுதா? ஐயோ தாத்தா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா பாட்டி கூட ஜென்ரலாக பேசிட்டு இருந்தோம். ஜென்ரலாக பேசினாலும் சரி, இல்லை சென்ட்ரல் ஜெயிலை பற்றி பேசினாலும் சரி, குடும்பத்தில் கலகம் வந்துடாமல் பார்த்துக்கிறணும், புரிஞ்சுதா? அடியே, உனக்கு தாண்டி முதல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சும்மா இரும். ஒரு அப்பத்தால உன்னோட ஆசை நியாயமானதுதான். மக வீட்டு பிள்ளையும் வாய வீட்டு பிள்ளையும் ஒன்றா இருந்தால் காலம் பூரா 2 குடும்பமும் ஒன்றாவே இருக்கும். நம்ம பேத்தி வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது பாப்பா, நம்ம பேரனை பத்தக்கரமாக கவனிச்சுக்கிருவான்னு நீ ஆசைப்படுறதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கெல்லாம் பொருத்தமானவ ஓ மருமக கறி கிடையாது. அங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையை சித்திரவதைப்படுத்துறதுக்கு பதிலாக இங்கனையே பொம்போல அது பாட்டுக்கு நல்லபடியாக இருந்துட்டு போகட்டும். ஒரு நல்ல வேலை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறட்டும். தேவையில்லாத வேலையை பார்க்காதிய சொல்லிவிட்டேன். என்ன தாத்தா அப்படிலாம் சொல்றீங்க? ஏண்டா, சொன்னதுல என்ன குத்தம் இருக்கு? உன் அம்மாவை பத்தி சொன்னா உனக்கு கோவம் வந்துருச்சோ? அவங்கள பத்தி தெரிஞ்சது தானே, நான் அவங்கள பத்தி எல்லாம் ஒன்றும் பேசல. வேற என்ன, நிம்மி வேற யாருக்கும் கட்டி கொடுக்கலான்றீங்க? அப்ப அது தப்பு இல்லையா? விதி வலி எதுடா, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம்ல. நம்ம வாட்டுக்கு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்து பின்னாடி ஏதாவதுன்னா அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் யாரும் ஆசையும் வளர்க்கல, ஒன்றும் வளர்க்கல. நீங்களா என்னத்தையாவது வளர்த்து விட்டுறாம பேசாம போங்க. நானா வளர்க்குறேன்? ஆமா, நல்லா இருக்கிற பையன் நஞ்சை வளர்த்தது மாதிரி விதைச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போ யாரு? நீங்க தானே. நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் மனசுல தேவையில்லாம எண்ணங்கள் வராது. பேசாம இருங்க. சும்மா சின்ன பிள்ளை மனசுல எல்லாம் அதை இதையும் விதைச்சு விடக்கூடாது. ஓ, இப்ப நான் வந்துதான் உன் பேரை மனசை கலைச்சிட்டோங்கிற. இதுவரை நீ எதுவுமே அவனுக்கு சொல்லி கொடுக்கல. நான் என்னத்தை சொல்லி கொடுத்தேன்? என்னடா இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்தியா, வேற சட்டை எடுத்துட்டு வரலையா, இது நல்லா தெரியலையே, வேற துணி மாத்திக்கலாமேன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? மாத்திக்கிறலாம். அன்னைக்கிளி கூப்பிடுது, போய் என்னன்னு கேளு போ. இந்த போறேன். கூப்பிடுது போ. அட போறேங்க, ஒரே தத்தை விரட்டுறிய. நானே உனக்கும் மாவளுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நீ ஒரு விளக்கு தூக்கு, நான் ஒரு விளக்கு தூக்குறேன், சரியா? சரிக்கா. நான்லாம் தூக்க கூடாதாக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் அவளுக்கு எடுக்கலாம். உனக்கு ஒரு விளக்கு போட சொல்லவா? இல்லக்கா பரவாயில்ல, இதுக்கப்புறம் ரெடி பண்ண வேண்டாம். ஆட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கையில. என்ன பெரிய வேலை? மாவு இடிச்சு ரெடியா இருக்கு, வெள்ளம் இருக்கு. அப்படியே வெள்ளப்பாக காய்ச்சி மாவுல ஊத்தி அப்படியே கிண்டி புடிச்சு எடுக்க வேண்டியதேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அத்தைக்கிழவி 5 நிமிஷத்துல செஞ்சிடும். இரு, உனக்கு ஒரு விளக்கு ரெடி பண்ண சொல்றேன். நான் முன்னாடியே கயல் வரேன்னு சொல்லியிருந்தா அவளுக்கு சேர்த்து செஞ்சிருப்பீங்க என்னக்கா? அதனால ஒண்ணும் இல்ல, அத்தைக்கிழவிக்கல இது கை வந்த கலை. ஒரு நிமிஷம் இரு, இதை நீ புடி, நான் போய் மத்தது செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. வீட்டுக்காரங்க ஆளக்கானா? அத்தான் கூட பேசிட்டு இருக்காங்க. சரி, பேசட்டும். இப்படினாலும் அந்த மனுஷன் வாயை திறந்தா சரிதான். எங்க அத்தானே ரொம்ப தாங்க கிண்டல் பண்றீங்க. ஆடி கிண்டல் இல்லடி, உண்மையத்தான் சொல்றேன். என் குமுரெல்லாம் எல்லாருக்கும் கிண்டலாத்தான் தெரியுது. இந்த விளக்கப்படி, நான் போயிட்டு வரேன். நிறைய அக்கா நல்ல காமெடியா பேசுறாங்கல்ல. இப்ப ஆரம்பம் தான், இனிமே போக போக பாரு. எங்க அக்கா இருக்கிற இடம் எப்போதும் ரகலையும் ஜாலியும் கிண்டலுமா தான் இருக்கும். அவங்க இருக்கிற இடமே சும்மா களை கட்டும். 5 நிமிஷம் நிற்கும் போதே தெரியுது. எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிறாங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க. மழையே வந்தாலும் அதை அசால்ட்டா சுண்டு வரல ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும்க்கா.
எங்க அக்காவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. 2-3 நாள் இங்க தானே இருக்க போற, பழகிப்பாரு, அப்புறம் தெரியும். பூமாரி எப்படி இருக்க? அம்சா சித்தி எப்ப வந்தீங்க? நான் இப்பதான்டா கண்ணா வந்தேன். நல்லா இருக்கியா? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சித்தி. நயன்தாரா சித்தி வந்துட்டாளா? இல்ல, லேட் ஆகுமா, நைட்டு தான் வரேன்னு சொன்னாங்க. அப்படியே கோயிலுக்கு வந்துருவாங்களாம். அவளும் லேட்டா? நானும் ஃபோன் பண்ண மறந்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா வந்துருவல்ல? சித்தப்பாவும் சித்தியும் கிளம்பிட்டாங்க, கோயிலுக்கு வந்துருவேன்னு சொன்னாங்க. சரி 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 சரி. அயல்வெளிக்கு மாவிளக்கு ரெடி. நெய்வேலியத்தை பூமாரி வாடி. ஆத்தா எலும்புச்சம்பளம் கேட்டாங்களா, அதான் அம்மா மரத்துல பறிச்சேன்னு கொடுத்து விட்டாங்க. இப்பதாண்டி அத்தை போய் கடையில சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி கொடு, வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கறலாம். இவ்வளவு பழம் உங்க வீட்டுல காய்ச்சதா? ஆமா சித்தி, எங்க வீட்டுல பெரிய மரம் இருக்கு. சூப்பர் சூப்பர். டெய்லியும் இப்ப ஜூஸ் போட்டு குடிப்ப? அம்மா சளி பிடிக்கும்னு கொடுக்க மாட்டாங்க, நறுக்கி நறுக்கி ஊறுகாய் போட்டுருவாங்க. அது விவரத்துல வந்தது. எதுலடா காசு வாக்கலான்னு எல்லாத்தையும் அரைச்சு பறக்கி காசாக்கும். சரி சரி போ, ஆத்தா ரூம்ல இருக்கு கிச்சன்ல, அதுட்டு போய் கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிக்க. பிச்சா எங்கத்த? பிச்சா இப்பதான் மறுகுளியல் குளிக்கிறாரு. அவர் குளிச்சு கிழிச்சு மேக்கப் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகும். நீ கொண்டு பழத்தை அப்பத்தர கொடுப்போ. சரிக்கா. இந்தாம்மா, இந்த மாவிளக்க நீ எடுத்துக்க. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு காலேஜ் இருக்குன்னு அம்சிக்குந்தா நீ சொன்னால, அதான் வருவியோ வரமாட்டியோன்னு டவுட்ல உனக்கு போடாம விட்டுட்டோம். இந்தாதான் ரெடி ஆயிடுச்சுல, இந்தா இதை நீ எடுத்துட்டு வா. சரிக்கா. ரமணி, ஏன் என்னையா எல்லா வேலையும் முடிஞ்சதா? அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சா? இல்லை, நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. பொம்பளையெல்லாம் நீ விளக்கு எடுத்துட்டு வந்து பொங்க வைக்க வேண்டியவங்க பொங்க வச்சுட்டாங்கன்னா அடுத்த ராத்திரி பூசையை நடத்திடலாம். சரியா சரியா. சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லியாச்சுல்ல? எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சியா. இளைஞர் சங்கத்திலேருந்து பந்தி பரிமாற்றத்தெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி பச்சுப்புறவனே, பாவாடிட்ட என்னன்னு எல்லாத்தையும் விவரத்தை சொல்லிடு, அவன் பொறுப்பா நின்று பார்த்துக்கிருவேன். பாவாட்டிட்டு தங்கையா சொல்லியிருக்கேன். பூசாரி அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது, கோயில் நகைக்கு பூசாரி தான் பொறுப்புன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பா. கேமரா அது இதுன்னு எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, எதுலையும் எந்த சிக்கலும் இல்லையே? அதெல்லாம் இப்போ தான் ஒரு தம்பி வந்து செக் பண்ணிட்டு போனாப்புல, எல்லாம் சரியா இருக்கியா, நகைக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ எதில் ஒன்று இழுத்து விட்டு சாச்சு விடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இமையளவு கூட இடம் கொடுத்துடக்கூடாது. சரிதானா? சரிங்கய்யா, பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். ஒரு நாள் பொழுது நல்ல பொழுது அமைஞ்சிடணும், அது மட்டும்தான் இந்த ஆத்தா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா, நீ கவலைப்படாத. உன் உடம்ப பாரு. அங்கே வாங்க பெருமாளையா. பெருமாள் சுப்பிரமணிக்கு கூடவே இருப்பா. என்னால் உடம்ப அலட்டி எதுவும் செஞ்சு கொடுக்க முடியலை, நீதான் அவனை பக்கத்தில் இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு. நீ கவலையே படாதடா டோசரு, பொறுப்பை கொடுத்துட்டீல, நான் பார்த்துக்கிறேன், விடு. அதெல்லாம் சுப்பிரமணிக்கு ஒன்றும் வராது, எந்த குறையும் விட மாட்டா அந்த ஆத்தான்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த ஆசாமிகள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று வழி பண்ணுவாங்களே, அதுக்குத்தான் மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. பத்திரமா பார்த்துக்கிறங்கய்யா. இந்த திருவிழாவை நல்லபடியாக நிறைவு பெற வைக்கணும், அது உன் கையிலையும் இருக்குப்பா. கவனம். அட நான் பார்த்துக்கிறப்பா, கவலையை விடு. மாறா, வா 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 வா. அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது, திருவா நேரத்தில் கூட்டத்தில் எங்கிட்டாவது தொலைஞ்சு போயிடுவ. என்ன நீ மட்டும் இப்படி கடந்து வாடியார? எனக்கு பலூன் வேணும். பலூன் தானடா வேணும், வா வாங்கி தரேன் வா. அரா வா, பெரியப்பாட்ட வா, பெரியப்பா வாங்கி தரேன், ஓடியா. பெரியப்பா எனக்கு பெரிய பலூன் வேணும். நான் வாங்கி கொடுத்துக்கிறையா, நீ போய் வேலையை பாரு. அட இருக்கட்டும், அதை காட்டி என்ன வேலை இருக்கு. மாறா வா, பெரியப்பாவோட வா, வாங்கி தரேன், ஓடியா. பெரியப்பா எனக்கு பெரிய பலூன் வேணும். பெரிய பலூன் தானே, வா வாங்குவோம் வா. என்ன பலூன் வேணுமோ எத்தனை வேணுமோ வாங்கிக்க. லேய், பெரியப்பா சிரமப்படுத்தக்கூடாது. இதுல என்னையா சிரமம், வாயா வா, வந்து வாங்கிக்க, ஓடியா. ஜாலி ஜாலி. அப்ப எனக்கு கார்ட்டூன் பலூன் வாங்கி தரீங்களா? யார்ல பறக்குள்ள அது? எது வேணுமோ வாங்கிக்கியா, வா போவா வா. பெருமலையா, இந்த வந்துடுறேன். போயிட்டு வா போயிட்டு வா. யார் விட்டு பானை முதல்ல பொங்குதுன்னு தெரியலையேட்டி. குப்பமா விட்டு பானதே பொங்கி வருது, குப்பமா பானதே முதல்ல பொங்கு மாட்டிருக்கே. குப்பமா பானை எங்க பொங்கி வருது? இந்த பங்கசம் விட்டு பானதே பொங்கி வருது, ஏன் பானதே முதல்ல பொங்கும். யார் விட்டு பானை பொங்குனா என்ன, எல்லாம் அந்த ஆத்தாளுக்கு சேர வேண்டியதானே. நல்லபடியா எல்லார் பானையும் பொங்கட்டும். அது எப்படி முதல்ல உங்கிற பானைக்கு தானே மவுசு அதிகம், அவங்களுக்கு தான் அந்த ஆத்தாவோட ஆசீர்வாதம் பூரணமா கிடைச்சதா அர்த்தம். முதல்ல உங்கிறவங்களுக்கு தான் நல்லது நடக்கும், பொக்குன்னு நடக்கும். அடுத்து யாருன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா ஏன் பானதே முதல்ல பொங்கும். எல்லாரும் குலவையை போட ரெடியா இருந்துக்குங்க. கோயில் வாசல்ல என்னத்துக்கு போட்டி, யார் விட்டு பானை பொங்குனா என்ன, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சு அந்த ஆத்தாட்ட நல்லா வேண்டிக்கிருவோம். எல்லாரும் ஒட்டு மொத்தமா எல்லா பானைக்கும் குலவையை போடுங்க. ஆத்தா மகமாயி, என் மருமக வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் தா, அதுக்கு நீந்தே அருள் புரியணும். அடியல அடியல, அடி குப்பமா பானதான் பொங்குது, குலவையை போடுங்கடியாய்.
அடி குப்பம்மா, தலைவர் வீட்டு பொங்க தான் முதல்ல பொங்கணும்னு எழுதியிருக்குவாருடியோய். 1000 தான் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவர் வீட்டு பொங்க தானே ஆத்தாவுக்கு ஏத்துக்கப்படுது. நீ என்ன நினைச்சு பொங்க வச்சியோ அது கண்டிப்பா நடக்க முடியும் குப்பம்மா. கவலைப்படாம இரு. அந்த ஆத்தா எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பா. நடத்துவா. நாரண சிரிக்கிகளுக்கு நடத்த மாட்டா. வெக்கங்கட்டவளுக்கு இவளுகளும் வெள்ளையும் சொல்லையுமா வந்து கோயில்ல பொங்க வைக்க வந்துட்டாளுங்க. அடி அலமேலு, அடுத்து ஓம்பான பொங்க தெரியாய். போடுங்க குலவே போடுங்க. என்னடி அலமேலு, அடுத்து உன் மருமகளுக்கு பொம்பளை பிள்ளை உறக்கணும்னு நேர்ந்துக்கிட்டியாக்க? அதுவும் தான். அதை விட சேர்த்து இன்னொரு வேண்டுதல் இருக்கு. என்னடி வேண்டுதல்? உனக்கு அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னா? அடி ஏண்டி இவ ஒருத்திய? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மருமக அமசாவுக்கு அந்த ஆண்டவன் ஒரு பிள்ளைய அள்ளி போடணும் தான் நேர்ந்துக்கிட்டேன். எங்கிட்ட நல்லபடியாக நடக்கட்டும். அடுத்த வருஷம் கோயில் திருவிழாவுக்கு என் அமசா பிள்ளையோட வரணும். அதுக்காகத்தான் இந்த பொங்க. கண்டிப்பா நடக்க முடியும் அலமேலு. அந்த ஆத்தா கண்டிப்பா கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவ. அடுத்த வருஷம் ஒரு ஆம்பளை பிள்ளைய உம்பளை பிள்ளைய கண்டிப்பா பிறந்து தூக்கிட்டு வருவ. இந்த ஆத்தா வாசல்ல போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கத்தையும் பொரிய. ஏண்டி முண்டக்காரி, எங்க எல்லாருக்கும் கேட்ட? உனக்கு என்ன விவரம்னு சொல்லவே இல்லையே. என்ன நீ எதுக்கு பொங்க? உங்களுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சு பொங்க வைக்கிறிய. எனக்கு அந்த ஆத்தா வேண்டுதலை நிறைவேற்றினதுக்காக பொங்க வைக்கிறேன். 10 வருஷமா பிள்ளை இல்லாமல் இருந்த என் மருமகளுக்கு அந்த ஆண்டவன் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான் பாரு. அதுக்கு நன்றி சொல்ல விதமாகத்தான் இந்த பொங்க. அந்த ஆத்தா கொடுத்ததுக்கு நம்ம திருப்பி ஏதாவது செய்யணும்ல. அதுக்குத்தான் இன்னைக்கு பொங்க வச்சு பிள்ளைக்கு தொட்டி கட்டி போடலாம், கரும்பு தொட்டி கட்டி போடலான்னு நேர்ந்துக்கிட்டேன். பொங்கலை வச்ச கையோடு அடுத்து போய் கரும்புல தொட்டி கட்டி போட. நல்லது முட்டைக்கறி. எங்கள் மாறனுக்கும் 1 வயசாக இருக்கையில் கரும்புல தொட்டி கட்டி போட்டோம். நல்லா இருக்குங்க பிள்ளைய. நோய் நொடி வராமல் எப்போதும் நல்லபடியாக இருக்குங்க. போடு.